அத்த, குடும்பத்தை வழி நடத்துற வயசுல இருக்கீங்க. எங்க எல்லாருக்கும் நல்லது கெட்டதை நீங்க சொல்லி தரணும். இப்படி மத்தவங்க பேச்சு கேட்டு தப்பா ஆடாதீங்க. அது உங்களுக்கும் நல்லது இல்ல, என்னங்க இது? இந்த குடும்பத்துக்கும் நல்லது இல்ல. என்ன விட்டா நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போற? உனக்கு என்ன அவ்வளவு திமிர ஆயிடுச்சா? திமிர் இல்ல அத்த, தன்மானம். என் ஜனாமாவோட தன்மானத்துக்கு ஏதாவது இடையூறு வந்தா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். என்ன திட்டுங்க, என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் எதிர்த்து பேசாம அமைதியா கேக்குறேன். ஆனா யாராச்சும் ஜனாமா பக்கம் திரும்பினீங்க, நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். இது வரைக்கும் தமிழ சாந்தமா எல்லாத்துக்கும் பொறுத்து போற பொண்ணாதானே பாத்திருக்கீங்க. இதுக்கப்புறம் வேற ஒரு தமிழ பாப்பீங்க. அவளை உங்களால ஃபேஸ் பண்ணவே முடியாது. ஜனாமாவோட மரியாதைக்கு ஏதாவது ஒரு இழுக்குனா நான் அத்தனும் பார்க்க மாட்டேன், சித்தி சித்தப்பானும் பார்க்க மாட்டேன். வா தமிழ். தேங்க்ஸ் தமிழ். எதுக்கு? எல்லாத்துக்கும் தான். இன்னைக்கு நீ பண்ணது ரொம்ப பெரிய காரியம். நான் என்னமோ உங்களை சேர்மன் ஆக விடாம நான் சேர்மன் ஆனதுக்கு நீங்க என் மேல சரியான கோவத்துல இருப்பீங்க. என்கிட்ட நீங்க சண்டை போட போறீங்கன்னு நினைச்சுதாங்க உள்ள வந்தேன். நீங்க என்னடானா அதிசயமா தேங்க்ஸ் எல்லாம் சொல்றீங்க. எங்க இது உங்க கேரக்டருக்கு சூட்டே ஆகல. இல்ல சும்மா இது வரைக்கும் நீங்க இப்படிதானே இருந்திருக்கீங்க. சார் என்ன வேலையை விட்டு தூக்குறதுக்கு எவ்வளோ சதி வேலை பார்த்திருக்கீங்க. அத நினைச்சேன். என்ன தமிழ் சொல்லி காட்டுறியா? இல்ல சிபி சார், ரிமைண்ட் பண்ண. உங்களை ஒரு தடவை ஹக் பண்ணிக்கிட்டுமா? ஹக்கா? நீங்க நினைக்கிற மாதிரி தப்பாலாம் இல்ல, சும்மா ஃப்ரெண்ட்லியா ஒரு தடவை. ஃப்ரெண்ட்லி ஹக் தானா? ஆமாமா, கண்டிப்பா ஃப்ரெண்ட்லியா தான். ப்ளீஸ். கம். தமிழ் என்ன? ஹக்குதான் ஃப்ரெண்ட்லி, கிஸ் லவ்ல தந்தது. என்ன நடக்குதுங்க? உங்களுக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா? ஆமா, யார் இந்த வேலையை பார்த்தது? சிபி, ஏன் இப்ப சத்தம் போடுற? பின்ன என்ன ஜானு, நானும் இந்த வீட்டுல ஒருத்தன் தானே. என்னை விட்டுட்டு நீங்க மட்டும் தனியா மாடியில செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்புறம் எனக்கு என்ன மரியாதை? சிபி, இது பிளாக் அண்ட் ஒயிட் படம்ப்பா, பழைய படம். நீ பிறக்கிறதுக்கெல்லாம் முன்னாடியே வந்தது. இதெல்லாம் உனக்கு பிடிக்குமோ என்னன்னு தான். அதுவும் இல்லாம நீங்க லண்டன்ல வளர்ந்த பையன் தான். நீங்க இங்கிலீஷ் படம், கொரியன் படம், ஜாப்பனீஸ் படம்னு பார்த்திருப்பீங்க. இது நம்ம ஊர் படம், அதுவும் பழைய படம் தான். இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகுமா? நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். எத்தனை எம்ஜிஆர் படம் பார்த்திருப்போம், அதெல்லாம் செட் ஆகும்டா. நாம அனுபவிக்காததை அனுபவிக்கும் போதுதான் சந்தோஷமா இருக்கும். இதெல்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லடா. தமிழ், நீ உட்கார்ந்து சாப்பிடு. பரவாயில்ல ஜனாமா. அத்தை, இன்னும் கொஞ்சம் சட்னி வைக்கட்டுமா? தமிழ், எனக்கு இன்னொரு தோசை கொஞ்சம் முருகலாம். எடுத்துட்டு வரேன் சார். இன்னொன்னு வேற என்ன கேளுங்க. ஜனமா, உங்களுக்கு? ஜனமா, சொல்லு.
நான் ஒரு முடிவெடுத்திருக்கேன். என்ன? அம்மாவோட சேர்ந்து நான் தனியா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். பிசினஸ் ஆரம்பிக்கிறியா? ஏன் இருக்கிற வேலை பத்தாதா உனக்கு? இவ்ளோ பெரிய பொறுப்பை தூக்கி போட்டுட்டு பிசினஸ் ஆரம்பிக்க போற. பாத்தீங்களா அத்தை? இதான் அவ உங்க வார்த்தைக்கு கொடுக்கிற மரியாதை. இவளுக்கா நீங்க அவ்வளவு பெரிய பொறுப்பை தூக்கி கொடுத்தீங்க? மீனா, விடு, நான் பேசிக்கிறேன். தமிழ், நீ இப்ப பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு என்ன அவசியம்? அதான் நம்ம கம்பெனி இருக்குல்ல. இது எனக்காக இல்ல ஜனாமா, என் அம்மாக்காக. எனக்கு ஒரு அடையாளம் இருக்கு, அதே மாதிரி என் அம்மாவுக்கும் ஒரு அடையாளம் இருக்கணும்ல. அவங்களால வீட்ல சும்மா இருக்க முடியல, ஏதாச்சும் பண்ணணும்னு பாக்குறாங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய பொறுப்பு எனக்கும் இருக்குல்ல. அவங்களும் தனக்கு தனியா ஒரு அடையாளத்தை உருவாக்குனா அது அவங்களுக்கு கௌரவமாவும் மரியாதையாவும் இருக்கும்ல. தமிழ், நீ உன் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ண போனேன்னா ஆபீஸ் ஒர்க்லாம் யாரு பாக்குறது? சிபி, அதெல்லாம் என் மருமக பிளான் பண்ணாமல அப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பா. நீ சொல்லுமா. காலையில 6 மணில இருந்து 10 மணி வரைக்கும் பிசினஸ், 10 மணில இருந்து 6 மணி வரைக்கும் ஆபீஸ் ஒர்க், ஈவினிங் 6 மணிக்கு மேல நைட்டு வரைக்கும் நம்ம வீட்ல இருக்கிற வேலையெல்லாம் நான் பார்த்துப்பேன். நேரம் இல்லைன்னு நினைச்சா எதையுமே செய்ய முடியாது. 24 மணி நேரத்தை 4ஆ பிரிச்சுட்டோம்னா ஒரு நாளைக்கு 10 வேலை கூட செய்யலாம். அது போக ஜனமா நான் காலையில 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிருவேன். எனக்கு ஒரு நாளுங்கிறது 2 நாளுக்கு சமம். அது என்னமோ சரிதான் தமிழ். டெய்லி 4 மணிக்கு எந்திரிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் ஒரு நாள் எவ்வளோ பெருசுன்னு. உன்னால முடியும், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. பார்த்துக்கலாம். பண்ணு. சரிங்க ஜனமா. வாழ்த்துக்கள் மருமகளே. தேங்க்ஸ் மாமா. என்னால இதெல்லாம் ஒத்துக்க முடியாது. ஏன் ஒத்துக்க முடியாது? இதுல உனக்கு என்ன பிரச்சனை? ஏங்க, வீட்டு பொம்பளை பிசினஸ் அது இதுன்னு வெளியில அலையறது நல்லாவா இருக்கு? இது குடும்பத்துக்கு அழகா? என்ன சொன்ன மீனா? ஐயோ அத்தை, நான் உங்களை சொல்லல, பொதுவாதான் சொன்னேன். இவளுக்கு வீட்ல இவ்ளோ வேலை இருக்கும்போது எதுக்கு வெளியே போகணும் சொல்லுங்க? பார்த்து பேசு மீனா. தமிழ், ஜனமா, டிஃபன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. உப்பே பத்தல.